வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனா சரியார். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு தமிழில் என்ன முக்கியமான வினாக்கள் படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 days இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் என்னென்ன முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா படித்து எழுதியிருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. வசனம் கவிதை வேறுபாடு தருக. எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை? இறைமகளின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினா. ஸோ பொது தேர்வுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? தருமமிகு சென்னையில் கந்தம் அது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தொடருக்கு பதவுரை எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்டியலகரம் குறிப்பு எழுதுக. ஞானத்தின் பெரியது எது? நிலையாமை குறித்து சவரி வரைக்கும் கருத்து யாது? இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவியெருவு துறையினை விளக்குக. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையினை பொறுத்து எழுதுக. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தேயர் கூறுவன யாவை? அடுத்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பற்றி தனிச்சிறப்புகள் 2 கூறுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடை இலக்கியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்துக்களை குறிப்பிடுக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. அடுத்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? வினா எண் 19 21. பாவிகம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு எழுதுக. அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. ஒரு விகற்பம் பல விகற்பம் விளக்குக. முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம் வேறுபாடு. திருவளச்செல்வன் சரியான தொடர் எது? காரணம் கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டியலகரம் எவ்வகை நூல்? தொடர்நிலை என்னும் வகை எதை குறிக்கிறது? வெண்பாவின் ஈற்றுசீர் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா படிமம் வினைப்படிமம் எடுத்துக்காட்டுடன் கூறுக. ஸோ கண்டிப்பாக இதில் முக்கியமான வினா இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 31 40. இதில் பார்த்தீங்கன்னா சிறுபநாற்று படையினை இயற்றியவர் யார்? நூற்குறிப்பு தருக. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் எழுதுக. சடாவு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. குகனோடும் ஐவராகி வீணனோடும் எழுவரான நிகழ்வினை சுட்டி காட்டுக. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான் செந்நிற பூக்காடும் வானமெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கினை எழுதுக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி விளக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா யானை புக்க குளம்போல தானும் கண்ணன் ஊக்கமும் கெடுமோ? இதில் பார்த்தீங்கன்னா அந்த வலிமையினையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. அடுத்து வினா எண் 35 38. இதில் மனை திட்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் நெறி நின்று விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளுக்கு வரக்கூடும் நாளை இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஈசன் மகன் நின்றவர் ஓர் ஏழை என ஓர்வின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் முறையினை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? அடுத்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைவற்றை எழுதுக. கடையெழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள் எவை? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விவரிக்கவும்.
பொருள் வேற்றுமை அணியினை எடுத்துக்காட்டுடன் கூறி விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எண் 39லேருந்து 43 மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடன் திணையினை சான்றுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக. ஏகதேச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக. உவமை அணியினை சான்றுடன் விளக்குக. நிரல் நிறை அணியினை விளக்குக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிசில் துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வெண்பாவிற்குரிய இலக்கணம் பொது இலக்கணம் வகைகளை எழுதுக. 6 மதிப்பெண் வினாக்கள். செயல் பகுதியில் 44வது வினா எண் 44 to 46. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக. தமிழின் சீரிழமை திறன் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. எளிய மக்களின் வழியினை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு கூறுகிறார்? H.A. கிருட்டிணப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்பதை நம் பாடப்பகுதியில் நிறுவுக. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வினா, பொதுத் தேர்வுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரைநடையில் 45வது வினா. பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அதே மாதிரி மயிலைர் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுடன் கட்டுரையாக்குக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பார் அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்துரைக்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்களை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12th மட்டும் இல்லை, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 11th 12th இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் எழுதணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.